சீமான் ஒரு சக்தி ஆயிட்டாப்புல தமிழ்நாட்டுல. அது தவிர்க்க முடியாத உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா உண்மையிலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தமிழ்நாட்டுல. அது ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது இத வச்சு எல்லாம் சீமான மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லாஜிக்கா சீமான் மிரண்டுடுவாரா? நான் கேட்கிறேன். சில ஊடகங்கள் அத ஒரு பெருசாக்கி போடுறாங்க. சீமான் ஆஜராகவில்லை. அடுத்த முறை கண்டிப்பா ஆகணும். அப்படி இப்படின்னு சொல்லி ஊடகங்கள் போடுறாங்க. ஆனா, அந்த வழக்கறிஞர்களை கேட்டா தான் தெரியும். அங்க என்ன நடந்ததுன்றது நீதிமன்றத்துக்குள்ள அந்த வளாகத்துக்குள்ள என்ன நடந்ததுன்றது நம்ம கேட்டா தான் தெரியும். லட்சக்கணக்கான வழக்கு இருக்கு. அத்தனை வழக்குக்கு இப்படி சம்மன் அனுப்பி சம்பந்தப்பட்டவரை நேர்ல வர வச்சு காவல்துறை விசாரணை பண்ணியிருக்கா? இல்லையே. அப்போ இது போன்ற செயல்களை திமுக தவிர்த்துக்கணும். அப்பதான் அது ஒரு அரசியல் நாகரீகத்துக்கு அழகானது. வருண்குமார் ஐபிஎஸ் ஒரு அதிகாரி, ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்கு. அவரு ஒரு வழக்கு போடுறாரு. அவரு பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டேட்டஸ்ல சீமானை பத்தி நாம் தமிழர் கட்சியும் கட்சியை பத்தி திரள்நிதி கட்சி அது இதுன்னு சொல்லி கொச்சைப்படுத்துறாரு. அகில இந்திய அளவுக்கு நடந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் உடைய மீட்டிங்கில் கூட நாம் தமிழ் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி, நாம் தமிழ் கட்சி அது ஒரு தீவிரவாத பயங்கரவாத கட்சின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி பேசின ஆடியோக்களை அவரே வெளியிடுறார். அப்போ இது எல்லாமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் செய்கிற வேலையே இல்லை, ஒரு அழகான செயலே இல்லை. இன்னைக்கு நீங்கள் சீமான பழி வாங்கலாம், நாளைக்கு நீங்கள் ஆளுங்கட்சியாகவே இருக்க போகிறதில்லை, திமுக எதிர்கட்சியாக மாறுவீங்க. அதனால் இந்த வழக்குகளுக்கோ இந்த கேஸுகளுக்கோ பயந்து அவர் நடுங்கி ஒதுங்கிட முடியுமா? முடியாது. பாரதி அவர்கள் பேசியிருக்காரு, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நாய் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. காரணம், மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதிக்கு சமாதிக்கு இடம் கொடுக்கல. திமுக காரங்களுக்கு வாய் மட்டும்தான், அந்த வாயில்னா அவனுக்கு நாய் தூக்கி போயிட்டு போகுது. பாரதியை பொறுத்தவரையும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் வாய் துடுக்கு அதிகம். அடிக்கடி இப்படி துடுக்குத்தனமாக பேசுவார். ஏதோ உலகத்திலே அவர் மட்டும்தான் அறிவாளி மாரி, மற்றவங்க எல்லாம் முட்டாப்பையன் மாரியே பாரதிக்கு ஒரு எண்ணம் இருக்கு மனசு. அந்த அடிப்படையில் தான் இப்போ நாயின்னு சொல்லி பேசியிருக்கிறதெல்லாம் பார்த்தா சரி. அவரு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போதுன்னு கலைஞருக்கு அந்த இடத்துல இடம் கொடுத்தாங்க. அன்னைக்கு எடப்பாடி கொடுக்க முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ எதுவுமே அண்ணா அறிவாளத்தில் தான் அடக்கம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அவங்களுடைய திமுகவுடைய அந்த ஒரு விதமான அரச பயங்கரவாதம்னு வேணாலும் ஒரு கால பார்ட்டி கூட அப்படி நைட்டு ஃபுல்லாக போதை போட்டு உட்காந்து காலையில் மீடியாவுக்கு முன்னாடி இப்படி பேசியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வாங்க. இன்னைக்கு செய்தி பார்த்திருப்பீங்க, அதாவது சீமான் அவர்களுக்கு கடைசியான வாய்ப்பு, நீங்க நீதிமன்றத்துல ஆஜராகணும், இது வரைக்கும் நீங்க ஆஜரே ஆகலைன்னு சொல்லிட்டு திருச்சி நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப உள்ள பிரச்சனைகள்ல இந்த வழக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கா பார்க்கலாமா? இல்ல, கொலை வழக்கோ அல்லது குண்டுவெடிப்பு வழக்கோ இல்ல மிக முக்கியமான வழக்குகள்ல இப்படி ஆஜராகலைன்னு சொன்னா இப்படி கேள்வி எழுப்பலாம். இது சாதாரணமா காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போடப்பட்ட ஒரு வழக்கு. அதுக்கு ஒரு அரசியல் கட்சி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3ஆம் பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஆஜராகலைன்னு சில ஊடகங்கள் அப்படி போடுது தவிர, ஆனா உண்மை நிலை என்னன்றது நமக்கு தெரியல. நீதிபதி அப்படி சொன்னாரா அப்படின்றது நமக்கு தெரியல. சில ஊடகங்கள் கடைசி வாய்ப்பு, ஏன்னா ஏற்கனவே இந்த வழக்கு சம்பந்தமா ஒரு தடவை நேரில் ஆஜராகி அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஏற்கனவே ஒரு தடவை ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு நீதிமன்றத்தில். அப்படி இருக்கும்போது இப்போ வாய்தா நடக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ 2 வாய்தாக்கு போகலைன்றதுக்காக அடுத்த வாய்தா கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்களாக பெருசுப்படுத்துகிற மாதிரி தான் பார்க்கறது தவிர எந்த ஒரு ஜுடிஷியரியே இப்படி உத்தரவு போடாது இந்த மாதிரி வழக்கு. ஏன்னா அவங்க தரப்பு கவுன்சில் வழக்கறிஞர் வந்தாவே போதும்னு நினைப்பாங்க. வழக்கறிஞர் யாருமே வராம இந்த வழக்கு போட்டதை பத்தி கண்டுக்காம இருந்தாவனா அப்படி எச்சரிப்பாங்களே தவிர, பெரும்பாலும் இவங்க தரப்பு வழக்கறிஞர்கள் போய் ஆஜராகிறாங்க இல்லையாங்க. ஆஜராகும் போது அப்போ அவங்க கிட்ட அவங்க வக்கீலுக்கு சீமான் பேசுற மாதிரி தான் அந்த வழக்கறிஞர் பேசுறது. அதனால ஊடகங்கள் அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. இவர் நீதிமன்றத்தை மதிக்கிறது இல்லை, நீதிமன்றத்துக்கு போறது இல்லை. இந்த வழக்குக்கு ஒரு தடவை போனாரு, போதுமானது என்னுடைய பார்வையில். அடுத்தது அந்த வழக்கு விசாரணை வருண்குமார் ஐபிஎஸ் தரப்புல என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ கொடுப்பாங்க.
அதுக்கு இவங்க தரப்புல என்னென்ன எதிர் விஷயங்கள் இருக்கோ அதையும் கொடுப்பாங்க. ரெண்டு தரப்பை பார்த்துட்டு தான் அவர் முடிவு பண்ணுவார் மேஜிஸ்ட்ரேட். அதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் இந்த மாதிரி வழக்கு. அதை விட்டுட்டு ஆஜராகி தான் ஆகணும் அப்படின்றதுன்றது வேற. சாதாரண மனுஷன் கோர்ட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் கோர்ட்டில் ஆஜராகிட்டு வரத்துக்கு இந்த மாதிரி வழக்குகளுக்கெல்லாம் ஒரு தடவை ஆஜராவாங்க. மற்ற நேரத்தில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி அவங்க தரப்பு வாதங்களை எடுத்து வைப்பாங்க. இதுதான் ஒரு யதார்த்த ஜுடிஷியரியுடைய நடைமுறை, நீதிமன்ற நடைமுறை. சில ஊடகங்கள் அதை ஒரு பெருசாக்கி போடுறாங்க. சீமான் ஆஜராகவில்லை, அடுத்த முறை கண்டிப்பா ஆகணும், அப்படி இப்படின்னு சொல்லி ஊடகங்கள் போடுறாங்க. ஆனா அந்த வழக்கறிஞர்களை கேட்டாலும் தெரியும் அங்க என்ன நடந்ததுன்றது. நீதிமன்றத்துக்குள்ள அந்த வளாகத்துக்குள்ள என்ன நடந்ததுன்றது நம்ம கேட்டாலும் தெரியும். இல்ல இந்த ஒரு வழக்கு மட்டும் இல்ல, நடிகை விஜயலட்சுமி குறித்த இந்த வழக்குல இதே மாதிரி தான் ஆஜராகல. இப்ப காவல் நிலையத்துக்கு வர்றாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி. இப்ப இதே இல்ல அதே மாதிரி தான் இதை பண்றாங்க. இல்ல அது காவல்துறை தான். இப்போ சென்னையில விஜயலட்சுமி வழக்கு விஷயமா பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வழக்குகள் இது போன்ற புகார் இருக்கு. அதாவது என்னை திருமணம் செய்வதாக ஏமாற்றினார், என்னை திருமணம் செய்வதாக வந்து கர்ப்பமாக்கிட்டாரு, என்னை திருமணம் செய்வதாக நீண்ட நாள் காதலிச்சு என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வழக்கு இருக்கு. அத்தனை வழக்குக்கு இப்படி சம்மன் அனுப்பி சம்பந்தப்பட்டவரை நேரில் வர வச்சு காவல்துறை விசாரணை பண்ணியிருக்கா? இல்லையே. புரியுதுங்களா? இல்லை. ஆனால் சீமான் வழக்குக்கு வந்து அதை ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த வழக்குக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறன்னு நினச்சி பணத்தில் தான் விழுந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து சீமானுக்கு சம்மன் கொடுத்து அடைத்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலினுடைய பிறந்த நாள் உங்களுக்கு தெரியும். அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைச்சி பிரம்மாண்டமான விழா நடக்குது. அப்போ அன்னைக்கு போய் இவங்க சம்மன் கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அத்தனை மீடியா பிரேமும் வந்து சீமான் மீது தான் போச்சு தவிர ஒரு முதல்வருடைய 76வது பிறந்த நாள் விழாவை எந்த ஊடகங்களும் பெரிய அளவுக்கு காட்டல, ட்ரோல் ஆகலை இல்லையா, சோசியல் மீடியாலும் சரி மீடியாலும் சரி. அப்போ காவல்துறை வந்து சரி இன்னைக்கு வந்து முதல்வருடைய இந்த நிகழ்ச்சி நடக்குது, இன்னைக்கு நம்ம கூப்பிட்டோம் சொன்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தா கூட அது ஒரு பெரிய அவமானம் ஆயிடும் அப்படின்னு காவல்துறை தான் அதை கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஆனா காவல்துறை என்ன பண்றாங்க, சம்மனு கொடுத்து அதை வீட்டுக்கு அனுப்பி அதை கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த வாட்ச்மேனை அடித்து வீட்டில் அவங்க சீமானுடைய மனைவி கிட்ட தவறாக பேசி இன்ஸ்பெக்டர் இது எல்லாமே போலீஸே வந்து செய்யுதுன்னா இது திமுக வந்து திட்டமிட்டு சீமானை வந்து டார்கெட் பண்ணி அடிக்குது. அதுதான் என்ன காரணம்ன்றது தெரியல. அப்போ இது போன்ற செயல்களை திமுக தவிர்த்துக்கணும். அப்போதான் அது ஒரு அரசியல் நாகரிகத்துக்கு அழகானது. ஒரு 5 பைசா விஷயத்துக்கெல்லாம் வந்து இப்படி பழி தீர்க்கணும்னு நினைச்சேன். இப்போ வருண்குமார் ஐபிஎஸ் ஒரு அதிகாரி, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கு, அவரு ஒரு வழக்கு போடுறாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேட்டஸில் வந்து சீமானை பற்றி நாம் தமிழ் கட்சியும் கட்சியை பற்றி வந்து திரள் நீதி கட்சி அது இதுன்னு சொல்லி கொச்சைப்படுத்துறாரு. அகில இந்திய அளவுக்கு நடந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் உடைய மீட்டிங்கில் கூட நாம் தமிழ் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி, நாம் தமிழ் கட்சி அது வந்து ஒரு தீவிரவாத பயங்கரவாத கட்சின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி பேசின ஆடியோக்களை அவரே வெளியிடுறாரு. அவர் மூலியமா வெளியே வருது. அப்போ இது எல்லாமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் செய்கிற வேலையே இல்லை, ஒரு அழகான செயலே இல்லை. இப்படியெல்லாம் செய்யவே கூடாது, அதுவே சட்டவிரோதமானது. அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து பதில் தான் சீமான் பேசுறாரு. பேசுறது வந்து என்னை இப்படி பேசிட்டாரு என்னை இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க போய் வழக்கு நீதிமன்றத்தில் தொடுத்து அந்த வழக்கையும் வந்து உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு திமுகவுடைய இன்ஃப்ளூயன்ஸு பயன்படுத்தி அந்த வழக்கை விரைவுபடுத்துது என்பது இதெல்லாம் தவறான முன்னுதாரணன்றது. நாளைக்கு இன்னைக்கு நீங்க வந்து சீமான பழி வாங்கலாம், நாளைக்கு நீங்க ஆளுங்கட்சியாவே இருக்க போறது இல்லை, திமுக எதிர்கட்சியா மாறுவீங்க. அப்போ ஏதோ ஒரு இது போன்ற ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்களை வச்சு திமுக தலைவரையோ அல்லது உதயநிதி ஸ்டாலினையோ யாரையோ திமுக முக்கிய தலைவர்களை வந்து பழி வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் ஆகும் இல்லைங்களா? அப்போ இது போன்ற விஷயங்களை திமுக தவிர்ப்பது நல்லது. ஓகே சார், எனக்கு என்ன கேள்வினா, இப்படி வழக்குகளை போட்டு பயமுறுத்தினா சீமான் அடங்கிடுவாரு, நமக்கு எதிராக செயல்பட மாட்டாரு அப்படின்ற ஒரு நோக்கத்துல செயல்படுறாங்களோ? ஈமான் எப்படிங்க அடங்குவார்? ம். அவருடைய அதாவது தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இன்னும் பாமக விசிக இப்படி பல கட்சிகள் இருக்கு. இதுக்கு நடுப்புற வந்து அவர் வந்து தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகளா தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு அரசியலை வந்து செயல்படுத்தி வர்றாரு. அதனால இந்த வழக்குகளுக்கோ இந்த கேஸுகளுக்கோ பயந்து அவர் நடுங்கி ஒதுங்கிட முடியுமா? முடியாது இல்லைங்களா? சாதாரணமான நபரே அப்படி ஒடுங்கும். இது போன்ற மிரட்டல்களுக்கோ இது போன்ற ஒரு விதமான அச்சுறுத்தலுக்கோ யாரும் பயப்பட மாட்டாங்கன்னும் போது சீமான் ஒரு சக்தி ஆயிட்டாப்புல தமிழ்நாட்டில். அது தவிர்க்க ம். முடியாத, உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் உண்மையிலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தமிழ்நாட்டில். அது ஏற்றுக்கிறீங்களா இல்லையா?
அப்படி இருக்கும்போது அவரை சில பேர் விரும்பலாம், சில பேர் வெறுக்கலாம், சில பேர் அவரை பின்தொடரலாம், சில அவர் பின்தொடர்றது தவறுன்னு சொல்லி விமர்சிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இருந்தாலும் இன்று தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியை உருவெடுத்து இருக்கார். அவர் வந்து ஏதோ ஒரு சாதிய பின்புலமோ அல்லது ஏதோ ஒரு மத பின்புலமோ அல்லது வேற எதுவும் வைக்காம தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு அரசியலை முன்னெடுத்து அந்த அரசியலில் வந்து இன்னைக்கு ஒரு 30-40 லட்சம் வாக்குகள் தன்னிச்சையா பெற அளவுக்கு இருக்காருன்னா, அப்ப இதை நீங்க சாதாரணமா பார்க்க முடியாது, சாதாரணமா கடந்து போகவும் முடியாது, இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இதை வச்சு எல்லாம் சீமானை மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கா சீமான் மிரண்டுடுவாரா? நான் கேட்குறேன். ம். இன்னும் 10 வழக்கு போடுன்னு சொல்லுவார். இன்னும் பேசுறேன் நானு, இது மாரி இன்னும் 10-20 வழக்கு போடு, அப்பதான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லறது கூட வாய்ப்பு இருக்கு. சரி சார், நீங்க பேசும்போது சொன்னீங்க, அதாவது நிறைய இடங்கள்ல வருண்குமார் அவர்களே, அதாவது சீமான் கட்சி, நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு பயங்கரவாத கட்சியால தடை செய்யணும் அப்படின்லாம் கூட பேசுனதா சொல்றீங்க. இப்படியெல்லாம் சொல்லும் பட்சத்துல ஒரு பயங்கரவாதிகளுக்கான ஒரு முத்திரையை குத்துறாங்களோ நாம் தமிழர் கட்சி மேல? இப்படி முத்திரை குத்தணும். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்டெலிஜென்ஸ், நீங்க ஒரு போலீஸ் ஐபிஎஸ் ஆபீசர் தானே, உங்களுக்கு தெரியும். அப்படி அவங்ககிட்ட வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு பயங்கரவாத பின்னணி கொண்ட ஒரு கட்சின்னு சொன்னா நீங்க வந்து இன்டெலிஜென்ஸ், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு இது போல மீடியால பேசாம நீங்க உடனே லெட்டர் எடுத்துங்க. அப்ப சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் அது சம்பந்தமா வந்து ஒரு விசாரணை குழு வச்சு அவங்க விசாரிப்பாங்க. அது உண்மை என்னும் பட்சத்துல அவங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்க வந்து ஏதோ அரசியல்வாதி மாரி வந்து சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க ஐபிஎஸ் ஆபீசர்னு சொன்னா இப்படி பேசக்கூடாது. நீங்க மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய சாதாரண ஒரு அதிகாரி, அவ்வளவுதான். உங்களுக்கு நீங்க உண்மையிலே அந்த ஐபிஎஸ்ன்றது எல்லாராலையும் முடியாது, சிலரால தான் அந்த ஐபிஎஸ் பாஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வர முடியும். அது இன்னும் உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. அதுக்காக நீங்க வந்து உங்களுக்கு அந்த அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்றதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இல்லை. நீ இப்படி நீங்க இப்படி வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து நீங்க அட்% டிஐஜி இருக்கீங்க, நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து பிரஸ்ல வந்து உட்கார்ந்து பேசுறதே சட்டவிரோதம். அது அவருக்கு தெரியுமோ தெரியலையோ தெரியல. இன்னைக்கு வேணா அவருக்கு ஆதரவான கட்சி, அரசியல் கட்சி இருக்கலாம், அவருக்கு பக்கபலமா இருக்கலாம். நாளைக்கு திமுக எப்பவுமே வந்து இது போன்ற நபர்களை கை கொடுத்து தூக்குமா? தூக்காது. தேவைன்னும் போது பயன்படுத்துவான் திமுக, தேவையில்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். ஆனா நீங்க அப்படி இல்லையே. அவங்க 5 வருஷம் தான் அதிகாரத்தில் இருப்பாங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லா அந்த ஐபிஎஸ் ஆபீசரா இருப்பீங்க நீங்க, இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையா கையாளணும். சொந்த விருப்ப வெறுப்புகளை வந்து பொது வெளியில துப்பக்கூடாது. உண்மையிலே ஒருத்தன் வந்து உங்களை பத்தி தவறா பேசிட்டா கூட அதை ஒரு பர்சனல் மோட்டிவேஷனா ஒரு அதிகாரி எடுக்கக்கூடாது. ஏதோ அவனை கைது பண்ணிட்டோம் அல்லது ஏதோ அவன் மீது சில வழக்குகளை போட்டோம், அந்த கோபத்துல அந்த ஆத்திரத்துல அவன் பேசுறான் அப்படின்னு கடந்து தான் போகும். நானும் பல வழக்குகள் பார்த்திருக்கேன். என்னை அடித்த அதிகாரிகள் கூட இப்ப எங்கன்னா பார்த்தா எப்படி இருக்கேன் நல்லா விசாரிக்கிறதோ கை கொடுக்கறதோ, நம்மளும் வந்து என்னை அடிச்சானே இப்படி கொடுமையா, இவங்ககிட்ட பேசக்கூடாது, கை கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கலையே. ஏன்னா அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்க கடுமையா இருப்பாங்க. அந்த வழக்கு முடிஞ்சுன்னா அவங்க யாரும் நம்ம யாரும், அவ்வளவுதானே. ஆனா வருண்குமார் ஐபிஎஸ் பொறுத்தவரை ஏதோ ஒரு வச்சஸ் வச்சுட்டு செய்யற மாதிரி தெரியுது. அது சவுக்கு சங்கரா இருக்கட்டும் அல்லது நம்ம சீமானா இருக்கட்டும், நம்ம ரெட்ஃபிளிக்ஸ் உடைய ஓனர் ஃபிளிக்ஸ் ஜெரால்டா இருக்கட்டும், இப்படி வந்து ஒரு அதிகாரி நடந்துக்க கூடாதுன்றது தான் என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட். ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சில மாதங்களுக்கு முன்னாடி சீமானவர்களும் சாட்டை துரைமுருகன் இவங்கெல்லாம் கூட பேசினாங்க, மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியை பத்தி அவதூறு பரப்பு வகையில பேசிட்டாங்க. அதாவது குறிப்பா இந்த சண்டாளன்ற வார்த்தையை குறிப்பிட்டு தான் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு, அவங்க மேல வழக்குகள் எல்லாம் கூட தொடரப்பட்டது. பாரதி அவர்கள் பேசியிருக்காரு, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நாய் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. காரணம், மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதிக்கு சமாதிக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு இந்த வார்த்தையை பயன்படுத்தி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிய பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இது அவதூறுல வராதா? இல்ல இல்ல, அதாவது சண்டாளன் என்பது அது சீமானோ அல்லது சாட்டை துருமுகனோ பேசுனது இல்லை. அதிமுக சார்பா ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அந்த பாடல்ல அதிமுக மேடைகள்ல அது பாடிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்முடைய யாரு துரைமுருகன் வந்து அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாடினார் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் மீது அந்த வழக்கு போட்டாங்க. அதே நேரத்தில் இதே கலைஞர் கூட சாண்டாளன் என்ற வார்த்தையை தன்னுடைய கவிதையில நிறைய இடங்கள்ல பயன்படுத்தியிருக்கின்ற உதாரணம் வந்து சோசியல் மீடியால நீங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அது ஒரு காழ்ப்புணர்ச்சியில தான் வந்து என்ன பண்றாங்க, நம்ம சாட்டை மீது அந்த வழக்கு பதிவு பண்றாங்க.
ஆர்எஸ் பாரதியை பொறுத்தவரையிலும் அப்படின்னு சொன்னா அவருக்கு கொஞ்சம் வாய் துடுக்கு அதிகம். இப்ப சமீபத்தில் கூட வந்து தலித்துகள்லாம் வந்து நாங்க போட்ட என்ன எங்களால் தான்டா நீதிபதி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. நான் வந்து ஆர்எஸ் பாரதி எப்படி பார்க்குறேன்னா குருமூர்த்தியை ஒப்பிட்டு பார்ப்பேன். குருமூர்த்தியும் அப்படிதான். என்னன்னா ரொம்ப அறிவாளின்னு நினைச்சிட்டு அடிக்கடி இது போன்ற வார்த்தை அவரு குருமூர்த்தி என்ன சொன்னாருன்னா அரசியல்வாதிகளை காலில் கையில் விழுந்து தான் நீதிபதி ஆகிறானுங்க அப்படிங்க எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பட் எந்த நீதிபதியும் அந்த வந்து தானா வழக்கு முன்னெடுத்து அந்த வழக்கு நடத்தி அது அது ஏன் இப்படி கொச்சைப்படுத்துனீங்கன்றது யாரும் பேசல. அதே மாதிரி தான் ஆர்எஸ் பாரதி வந்து அடிக்கடி இப்படி துடுக்குத்தனமா வந்து பேசுவார். ஏதோ உலகத்திலே அவர் மட்டும்தான் அறிவாளி மாரி, மற்றவங்க எல்லாம் முட்டா பையன் மாரியே வந்து ஆர்எஸ் பாரதிக்கு ஒரு எண்ணம் இருக்கு மனசுக்குள்ள. அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து நாயின்னு சொல்லி பேசியிருக்கிறதெல்லாம் பார்த்தா சரி. அவரு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது தானே கலைஞருக்கு அந்த இடத்துல இடம் கொடுத்தாங்க. அன்னைக்கு எடப்பாடி வந்து கொடுக்க முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீ எதுவுமே அண்ணா அறிவாலயத்தில் தான் அடக்கம் பண்ணியிருக்கும் இல்லைங்களா? இப்ப இடம் கொடுத்தவருக்கே நீங்க வந்து நாயின்னு சொல்றீங்கன்னு சொன்னா அப்போ இது எந்த வகையான அஹ், ஒரு அரசியல் முன்னுதாரணம் இது? இது ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தைகள் இல்லையா? குறைஞ்சபட்சம் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரை பொதுச் செயலாளர் இருக்காரு. அந்த அடிப்படையிலாவது நீங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து பயன்படுத்தி தவறு சொல்லி அவங்க கட்சியில அவங்க தலைவரே அவங்க சொல்லணுமா இல்லையா? சொல்லாம ஏன் தவிர்த்துருப்பாங்க? ஏன்னா அவங்க கட்சியில வந்து ஸ்டாலின் சொல்லி கேட்கிற நிலைமையில யாருமே இல்லை மூத்த தலைவர்கள். இப்ப சமீபத்தில் கூட பொன்முடி பேசினார் இல்லையா? வைணவம் விஷ்ணு அப்படின்னு சொல்லி பேசி எப்படி ஒரு மேற்கோள் காட்டி அது அது ஒரு சமூகத்துக்கு மத்தியில மக்கள் மத்தியில ஒரு பிரச்சனை ஆன பிறகுதான் அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்க. அதே மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகளை பத்தி துரைமுருகன் பேசி அது பிரச்சனை ஆன பிறகுதான் மன்னிப்பே கேட்டாங்க. அதே மாதிரி நேருவா இருக்கட்டும் எல்லா இவங்க மூத்த அமைச்சர்களும் அந்த நையாண்டி நக்கல் மக்களை வந்து அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு கிள்ளுக்கிரையா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏதோ அந்த அதிகாரத்துக்கு வந்துட்டோம் உட்காந்துட்டோம் அப்படின்றதுக்காகவே அவங்க வந்து இது போலலாம் செய்யறாங்க. அது தேர்தல் நேரத்தை இதெல்லாம் வெளியே எதிரொலிக்கும். இல்ல இவங்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு தனிநபரா பார்க்காம முன்னாள் முதல்வர் அப்படின்னு கூட யோசிக்காம தான் அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி மீடியாவையே அவர் ஒரு முறை ரெட் லைட் மீடியா அப்படிலாம் கூட பேசியிருக்காரு. அதாவது பாம்பே விபச்சாரங்கள் நடத்துவது போல நடத்துறாங்கலாம் ஒரு முறை ஆர்எஸ் பாரதி பேசியிருந்தாரு. இப்படி அவதூறு பரப்பு வகையில பேசுறாங்க. இவர் மேல எந்த நடவடிக்கை திமுக எடுக்காதா? எடுக்காது. நான் பேசினா இப்போ நீங்க கேட்குற கேள்விக்கு நான் அதே பாணியில பதில் சொன்னேன்னு சொன்னா நாளைக்கே என் மேல வழக்கு பதிவு செய்வாங்க. நாளைக்கு மறுநாளே கைது பண்ணி ஜெயில கூட போடுவாங்க. ஏன்னா ம். அஹ், ஆண்டிக்கு ஒரு சட்டம் அரசனுக்கு ஒரு சட்டம் என்ற நிலைப்பாடு தான் இருக்கு. அது தொடர்ந்து பல விஷயங்கள் நம்ம மேற்கோள் காட்டலாம். அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக நாங்கள் கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவானவர்கள் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக யார் இருந்தாலும் நாங்கள் விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சவுக்கு சங்கரையும் ரெட்டிக் ஜெரால்டியும் எங்களை போன்ற நபர்கள் மீது வழக்கு போட்டு கைது பண்ணுவாங்க. அதே நேரத்தில் கருத்து சுதந்திரம் என்ற பொருளை ஏதாவது குப்பை அள்ளி வீசுகிற ஆர்எஸ் பாதி போன்ற நபர்களை வந்து கண்டுக்காம விடுவாங்க. அவங்களுடைய திமுகவினுடைய அந்த ஒரு விதமான அரச பயங்கரவாதம் நான் ஏன் சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க திமுக ஆட்சி வந்துன்னா அரச நல்ல நேர்மையா உண்மையா இருப்பாங்க. திமுக மாதிரி ஒரு அரச பயங்கரவாதத்தை ஏற்படுத்துறதுக்கு உலகத்தில் வேற யாருமே இல்லை. அதிமுக ஆட்சியில் கூட நம்ம இருந்திருக்கோம். அதிமுக ஆட்சியில் கூட பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். அதிமுக ஆட்சியில கூட பலவிதமான நெருக்குதலுக்கு ஆளாயிருக்கும். ஆனா அரச பயங்கரவாதம் எப்பவுமே வந்து அதிமுக கையில அந்த வழக்கு சம்பந்தமான இது மட்டும்தான் நடக்குமே தவிர ஆனா திமுக வந்து அப்படி இல்லை. கருவறுக்கணும் அவன் அவன் அந்த வழக்கு விஷயமா ஒருத்தனை கைது பண்ணாலும் அவனை குடும்ப ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவனை தனிமைப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்துல வந்து ரொம்ப கண்ணிங்க சார். அஹ் சவுக்கு சங்கர் எடுத்துங்க. அவர் மீது வழக்கு போட்டீங்க. ஏன்னா ஒரு கழிவு நீரை கொட்டுறீங்கன்னு சொன்னா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அரசியல் கட்சி திமுகன்றதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டாம். இதை விட ஒரு பெரிய உதாரணம் சொல்ல வேண்டாம். அப்படி சார் இருக்கும்போது கடைசியா ஆர்எஸ் பாரதி இல்ல கடைசியாக எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இடம் தரல சமாதிக்கு அப்படின்னு தான் சொல்லி எடப்பாடி அவர்களே பேசியிருக்காரு. அப்ப இடம் இவங்க அப்ப கருணாநிதி இடம் தான் கொடுத்துருக்காங்களேங்க. ஆமா. இடம் அதாவது கொடு இடம் இடம் கொடுத்ததுனால தான் வந்து கலைஞருடைய அஹ், சமாதி கடற்கரையில் இருக்கு. அண்ணா சமாதி பக்கத்தில் இருக்கு. அப்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அந்த இடம் கொடுக்காம இருந்தா அன்றைக்கு முதல்வராக இருந்த எடப்பாடி கொடுக்காம இருந்திருந்தாருன்னா அண்ணா அறிவாலயத்தில் தான் வச்சிருக்கணும். அப்ப கொடுத்தவரை வந்து நாயின்னு சொல்றாருன்னா அப்போ அவர் என்ன அவரு போதையில இருக்காரோ என்ன? ஏற்கனவே தமிழ்நாடே போதையில வந்து தள்ளாடுது. ஊசி மாத்திரை என்னென்னோ வகை வகை வகையான போதைகளில் வந்து தள்ளாடுது.
ஒரு கால ஆர்எஸ் பார்ட்டி கூட அப்படி நைட்டு ஃபுல்லா போதை போட்டு உட்காந்து காலையில மீடியாவுக்கு முன்னாடி இப்படி பேசியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல இவங்களுக்கு சமாதி தரல அதாவது அப்படின்னு சொல்லி எடப்பாடியை பேசல. இவங்க இதுக்கு முன்னாடி மறைந்த முதல்வர் காமராஜர் அவருக்கு இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க எதுவும் இடம் ஒதுக்கி கொடுத்தாங்களா வங்கக்கடல் ஓரத்துல? இவங்க பேசுறாங்களே நியாய தர்மம் பத்தி. ஏங்க, அதான் சொன்னேன், திமுக காரங்களுக்கு வாய் மட்டும்தான். அந்த வாய் இல்லைன்னா அவனுக்கு நாய் தூக்கிட்டு போயிட்டு இருக்க புரிதுங்களா? காலங்காலமா அவங்க அதை பேசிதான் வந்து இந்த மக்களுடைய ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை அவங்க பெற்றிருப்பாங்க. எதிர்க்கட்சியா இருக்கிற வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னா மிக பிரம்மாண்டமா பேசுவாங்க. ஆளுங்கட்சியா மாறிட்டாங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அரச பயங்கரவாதத்தை மக்கள் மீது ஏவுவாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சியாகி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது இதே தூத்துக்குடி சம்பவத்தை மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக்குறது திமுக இல்லைங்களா? இப்போ ஆளுங்கட்சியா மாறி இருக்காங்க. இப்ப பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையில 1.5 வருஷமா அந்த விவசாயிகள் போராட்டி இருக்காங்க. ஆனா அந்த விவசாயிகளுக்கு ஆதரவா நீங்களும் நானும் கேமரா தூக்கிட்டு போனாலும் நம்மளுக்கு கைது பண்ணி உள்ள போடுறோம். அப்ப இது எவ்வளவு பெரிய பயங்கரவாதம்? மேல்மா சிப்காடு விஷயத்துல விவசாயிகள் 1 வருஷத்துக்கு மேல போராடுறாங்க. அந்த விவசாயிகளுக்கு ஆதரவா போனாலும் போகக்கூடாது, அவங்களா போராடட்டும், நீங்க ஏன் போறீங்க? இப்படித்தானே கேள்வி திமுக வைக்குது. இதே அதிமுக ஆட்சியில் இப்படி வச்சிருந்தா திமுக சும்மா இருக்குமா? திமுக ஊடகங்கள் சும்மா கடந்து போயிடுவாங்களா? பயங்கரமா பேசுவாங்க. இப்போ அதாவது புகார், அதாவது குடிநீரில் மலத்தை கலந்தாங்கன்னு புகார் கொடுத்தவனையே குற்றவாளி ஆக்கிய அழகு பார்த்த ஒரு கட்சி எதுனா திமுக தான். ஆக இவங்க வந்து காமராஜருக்கு கொடுத்தாங்களா, கக்கனுக்கு கொடுத்தாங்களா இடம் அப்படின்னா இவங்க யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு கொடுக்கலன்னா பெரிய ஒரு பேசு பொருள் ஆக்கும். ஓகே சார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.